ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் செட்டிநாட்டு பச்சைப்பயிறு தண்ணி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு அரை அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து பெரிய பூண்டாக இருக்குதுன்னா நான் ஒரு 7 பல் எடுத்துருக்கேன். சின்ன பூண்டாக இருந்ததுன்னா ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. ஒரு 3 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அதில் அந்த பச்சைப்பயிறு சேர்த்து வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க, இல்லாட்டி தீஞ்சிரும். கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து கலர் மாறி நல்ல வாசம் வரும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி ஒரே சைடு வறுத்துரும். கலர் மாறிட்டு வருது பாருங்க. கலந்துட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா சைடும் கரெக்டாக கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்க, இந்த கலர் வந்ததுமே அடுப்பு அணைச்சிருங்க. இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ தண்ணி விட்டு கழுவிக்கோங்க. ஒரு முறை கழுவி கீழே ஊற்றிடுங்க. இப்போ மறுபடியும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு லேசாக சூடு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் சூடு பண்ணால் தான் வந்து சாப்பிட்டா நல்லா ஊறி வரும். இப்போ பாயில் ஆனதுமே மூடி வச்சுருங்க. இப்போ இன்னொரு கிண்ணத்தில் புளி போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா புளி வந்து அப்படியே கரைச்சிங்கன்னா கொஞ்சம் ஊறுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சூடு பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக கரைச்சிக்கலாம். நான் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவேன். நீங்கள் அப்படியே கரைக்கிறதுனால கரைச்சிக்கலாம். இப்போ லேசாக பாயில் ஆகி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம மற்ற பொருளாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பூண்டை உரிச்சிட்டு லேசாக தட்டி வச்சுக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா முன்பக்கம் பாருங்கள், அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து தோலெல்லாம் பிரிஞ்சு வரும். இதுக்கு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்கன்றதுனால நான் இதை சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக உரிச்சிடலாம். உரிச்சிட்டு தட்டி வச்சுக்கோங்க. ஒன்றும் பாதியமாகவே தட்டுங்க, ரொம்ப தட்ட வேண்டாம். இப்போ ஆனியனை வந்து நீளமாக கட் பண்ணிக்கலாம். இது குழம்புங்கிறதுனால நீளமாக தான் கட் பண்ணிக்கணும். இப்போ தக்காளி அதே மாதிரி சன்னமாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அப்போயே வச்ச பாருங்கள், அந்த பயிறு பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நான் மேக்ஸிமம் எல்லாமே குக்கரில் தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு கேஸும் மிச்சம் பண்ணலாம், வேலையும் சீக்கிரம் முடியும். அதுக்காக தான். இப்போ தேவையான எண்ணெய் விட்டுக்கிட்டு கொஞ்சமாக கடுகு விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா முதல்ல பூண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அந்த வறுத்த வாசம் சேர்ந்து வரும் இந்த குழம்புல. அதுதான் ஹைலைட்டே. இதில் சீரகமும் அந்த பூண்டு வாசனையும் சேர்த்து தான் இதனோட வாசமே இருக்கும். அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கினதுமே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இது கலந்து விட்டுட்டு தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுமே நம்ம வந்து வேக வச்சுருக்கிற பயிரை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க இப்போதைக்கு சால்ட்டு. அப்புறம் நான் மிச்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க. 2 டம்ளர் அளவுக்கு விடலாம். ஏன்னா இது வந்து நிறைய தண்ணி இழுக்கும். நம்ம ஒரு 10 நிமிஷம் வேறு வேக வைக்கணும். இது வேகிறது கஷ்டம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு குக்கரை மூட போகிறோம்.
இந்த சுற்றி நம்ம வந்து இப்போ தாளிச்சிருக்கிறதுனால எல்லாம் செதறி இருக்கும், அதெல்லாம் தொடச்சிட்டு மூடிக்கோங்க. இல்லாட்டி நமக்கு வந்து சுற்றி லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ குக்கர் மூடிட்டு ஸ்டீம் வெளியே வந்தப்புறம் விசில் போடுங்க. இதுவும் வந்து அந்த அடைப்பு இல்லாமல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் போடுறது. இப்போ ஒரு விசில் வந்ததுமே அடுப்பை வந்து ஒரு பாதியாக குறைச்சிக்கோங்க. ரொம்ப குறைக்க வேண்டாம், ஒரு பாதி அளவு குறைச்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் முடிஞ்சதுமே குக்கரை அணைச்சிருங்க. இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்டீம் போனதுமே குக்கரை திறந்துக்கலாம். நம்ம பார்த்தீங்களா 2 டம்ளர் தண்ணி விட்டோம், அத்தனை தண்ணி இழுத்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு குழம்பும் வந்து குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு வந்து குழம்பு அதிகமாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நான் செஞ்சுருக்கிறதுல பாதி குவான்டிட்டி பண்ணிக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து குழம்பு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நல்லா விட்டு கலந்துக்கோங்க. இது வந்து அப்படியே கொஞ்சம் வந்து கலக்கிறப்பே வந்து லைட்டாக வந்து அழுத்தி அழுத்தி விட்டு ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி கலந்துக்கோங்க. மற்றபடி கடையெல்லாம் வேண்டாம், பருப்பாக இருந்தால் தான் இதனோட ஹைலைட் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த கலக்கிறப்பே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அழுத்தினாப்புல கலந்துட்டிங்கனாலே போதும். தண்ணி நிறைய விட்டுக்கோங்க. இது வந்து ஆற ஆற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே குழம்பு கெட்டி ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை அதனால தான் இதுக்கு தண்ணி குழம்பு பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய தண்ணி விடுங்க. எப்படியும் ஒரு 2-3 டம்ளர் தண்ணியாவது தேவைப்படும். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாயில் ஆகிறப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா பாயில் ஆகிட்டு வந்ததுமே அடுப்பு அணைச்சிடலாம். நல்லா கொதிச்சு வருது இல்லைங்களா? இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியும் மல்லித்தலைன்னு சொல்லுவாங்க, மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதனோட வாசம் நல்லா இறங்கியிருக்கும் அதில் குழம்புல. இப்போ குழம்ப ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அரை அளக்கு பருப்பு தான் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கே வந்து இவ்வளோ பெரிய கிண்ணம் நிறைய குழம்பு சேர்ந்துருக்கு. இது ஆற இன்னும் உங்களுக்கு திக்காகும், இன்னும் தண்ணி சேர்க்க வேண்டி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். புரதச்சத்து ரொம்ப மிகுந்தது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.